शुक्लं वरदनं विष्णुं शशिवर्णं सदभुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये ஆதிமகர்ஷி ஜோதிடர் முருகன் பேசுகிறேன். இன்னைக்கு குருபவான் அதிசார பயிற்சியாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அதை பற்றி பார்ப்போம். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே அந்த குருபவான் மிதுன ராசியிலிருந்து அதிசார பயிற்சியாக கடகராசியில் வந்து அமர்ந்து அங்கே உச்சம் பெறுகிறார். அங்கே சுமார் 1.5 மாத காலமாக அதில் அந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கக்கூடிய குருபவான் வந்து 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரி நற்பலன்களை செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஒரு கடகராசிக்கு குருபவான் மிதுனத்திலிருந்து வரக்கூடிய அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி பயிற்சியாகி கடகத்தில் வந்து அமர்றார். அப்படி கடகத்தில் வந்து அமர்ற குருபவான் வந்து அந்த வீட்டில் உச்சமாறார். ராசியிலே குருபவான் வந்து உச்சம் பெறுறது ஒரு சிறப்பு. ராசியில் ஒரு சுபக்கரம் உச்சம் பெறுறது ஒரு சிறப்பு. அந்த வீட்டில் அவர் பாக்கியாதிபதியாகிறார். 6ஆம் அதிபதி அவரே பாக்கியாதிபதி ராசியில் உச்சம் பெறுறது வந்து ஒரு சிறப்பான யோகங்களை செய்யும். அதாவது ராசியில் அமர்ந்த குரு பகவான் முதல்ல ஒரு நல்ல சிந்தனையை கொடுப்பார். அந்த அவருடைய முகமே ஒரு லட்சுமி கடாட்சியமாக இருக்கும். நல்ல சிந்தனை கொடுப்பார். நல்ல ஒரு தீர்க்கமான அறிவுத்தை கொடுப்பார். நல்ல ஒரு யோசனை கொடுப்பார். நல்ல ஒரு ஆன்மீக ஈடுபாடை கொடுப்பார். ஒரு இறைவனுடைய அனுக்கிரகத்தை கொடுப்பார். 9ஆம் இடத்து அதிபதி ராசியில் உச்சம் பெறுறது வந்து சிறப்பு. அப்புறம் வந்து அந்த வீட்டில் உச்சம் பெற்று தன்னுடைய 5ஆம் பார்வையில் 5ஆம் வீட்டை பார்க்குறார். அப்புறம் 7ஆம் பார்வையில் 7ஆம் வீட்டை பார்க்குறார். அப்புறம் 9ஆம் பார்வையில் தன்னுடைய 9ஆவது வீட்டை பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறார். இது ஒரு சிறப்பான யோகங்களை செய்யும். 5ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தை ஸ்தானம். அப்புறம் வந்து நம்முடைய பித்ருஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம். அதுதான் குலதெய்வ வழிபாடை அந்த இடத்தையும் குறிக்கும். அந்த இடத்த உச்சம் பெற்று குருபவான் பார்க்கறதுனால குழந்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை கிடைக்கப்படும். உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்து பத்துக்கள், வீடு வாசல் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் அது இந்த காலகட்டங்களில் உங்கள் பேருக்கு மாறுறதுக்கு வாய்ப்புண்டு. அப்புறம் 5ஆம் இடம் உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுக்கிரகம், ஆசீர்வாதம் உண்டு. குலதெய்வத்தை போய் வணங்கி வரலாம். அந்த காலகட்டங்களில் குலதெய்வத்தை போய் வணங்கியிருந்தீங்கன்னா ஒரு சிறப்பான பலன்களை செய்யும். அப்புறம் அந்த இடம் மனம். அந்த இடத்த குருபவான் உச்சம் பெற்று பார்க்குறதுனால மனசு வந்து நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமையில் இருக்கும். காதல் ஸ்தானம் 5ஆம் இடம் தான். அதையும் குருபவான் உச்சம் பெற்று பார்க்குறதுனால, பாக்கியாதிபதி குருபவான் உச்சம் பெற்று பார்க்குறதுனால இளைஞர்களுக்கு காதல் ஏற்படுவார்கள். ஆமாம், இது ஒரு சிறப்பான பலன்களை பகவான் தன்னுடைய பார்வையில் செய்கிறார் குரு பகவான். அப்புறம் தன்னுடைய 7ஆம் பார்வையில் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானத்தை பார்க்குறார். ஆண்களாக இருந்தால் மனைவி ஸ்தானம், பெண்களாக இருந்தால் கணவனுடைய ஸ்தானம், நண்பர்களுடைய ஸ்தானம், கூட்டாளிகளோட ஸ்தானம், தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய தொழில் கூட்டாளிகள் ஸ்தானம். இதை உச்சம் பெற்று பாக்கியாதிபதியான குருபவான் ராசியில் இருந்தால் 7ஆம் பார்வையை பார்க்குறார். இது சிறப்பான யோகங்களை செய்யும். திருமணத்திற்காக எதிர்பார்க்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். 7ஆம் இடம் தொழில் ஸ்தானம், தொழில் கூட்டாளிகள் ஸ்தானம்.
அந்த கூட்டாளிகள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அனுசரணையாக இருப்பாங்க. நண்பர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அனுசரணையாக இருப்பாங்க. உங்களுடைய நண்பர்கள் உங்கள்கிட்ட நல்ல ஒரு நட்பு பாராட்டுவாங்க. இது ஒரு சிறப்பான பலன்களை செய்யும். அப்புறம் தன்னுடைய 9ஆம் பார்வையில் தன்னுடைய வீட்டையே பார்க்கிறார். இது ஒரு சிறப்பு பலன்களை செய்யும். பாக்கியஸ்தானத்தை பாக்கியாதி உச்சம் பெற்று பார்க்கிறது சிறப்பான எங்களை செய்யும். பாக்கியாதி பாக்கியம் சொன்னால் சகல விதமான பாக்கியம் சொல்லலாம். குழந்தை பாக்கியம்தான். திருமணம் செய்கிறது பாக்கியம்தான். ஒரு வீடு வாசல் கட்டுறது பாக்கியம்தான். ஒரு சொத்துக்கள் வாங்குறது பாக்கியம்தான். இப்படி நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கும்பகோண தகப்பனார் சாதம், உங்களுடைய தகப்பனார் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அனுசரணையாக இருந்து உங்களுடைய காரியங்களை செஞ்சு கொடுப்பாரு. உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமாக இருப்பாங்க. நல்ல ஒரு உதவி செய்வாங்க. இது இப்படி ஒரு சிறப்பு பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதாவது இப்போ ஒரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குறதுனால இந்த குரு பகவான் கடகத்தில் ஒரு 1.5 மாத காலம் தான் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த காலகட்டம் வந்து நாள் பத்தவில்லை அப்படின்னு சொன்னால், திருமணத்திற்கான நாள் போதுமானது இல்லைன்னு சொன்னால், அவர் திரும்பவும் வக்ரகதியாகி மிதனத்துக்கு போயிடுறார். ஒரு டிசம்பர் மாதம் வக்ரகதி ஆகிறார். அப்படி போகக்கூடிய குரு பகவான் வந்து வரக்கூடிய 2026 மே மாதத்துக்கு மேலே திரும்பவும் கடக ராசிக்கு உச்சம் பெறார். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திருமணமாகும். திருமணமானவர்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும். இப்படி நற்பலன்கள் நிறைய கிடைக்கும். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்டலாம். பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. வீடு கட்டலாம். சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க சொத்து பத்துக்கள் வாங்கலாம். நகைகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நகைகள் வாங்கலாம். இப்படி ஒரு நற்பலன்களை அந்த வீட்டில் இருந்து குரு பகவான் செய்கிறார். யாராவது ஜோதிடம் பார்க்கணுன்னா கீழே வரக்கூடிய என்னுடைய நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய நண்பர் 9778305261. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இனி அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம். நன்றி.